பெரம்பலூர் அருகே சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி படுகாயமடைந்த நபரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து பாதித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ்குமார், வணக்கம். தற்போது படுகாயமடைந்திருக்கும் நபரின் நிலை என்னவாக இருக்கிறது? மின் பகிர்மானத்துறையினர் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? உறவினர்களின் கோரிக்கை என்ன? நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டம் குன்ன அருகே உள்ள கேப்புலூர் கிராமத்தில் எஸ்சி தெருவை சேர்ந்த அசோகன் என்பவரும் கடந்த 25/10/2025 அன்று உரம் போடுவதற்காக உரங்களை கொண்டு சென்றதாக, அதே கிராமத்தை சேர்ந்த பீச் தெருவை சேர்ந்த முத்துசாமி என்பவர் அவரது நிலத்தின் பாதுகாப்புக்காக மின்வேலிகள் திட்டத்தை அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த வேலியில் சிக்கிய அசோகன் என்பவர் பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் கடந்த இம்மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று கேப்புலூர் கிராமத்தில், அதாவது கேப்புலூரிலிருந்து பெரம்பலூர், குன்னம், வேப்பூர், அகரம்சேகர் போன்ற சாலைகளை நடுவில் சாலை மறியல் செய்து இதுவரை நடவடிக்கை எடுக்காததை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அசோகனுக்கு தகுந்த நஷ்டீடு வழங்க வேண்டும் என்றும், முத்துசாமிக்கு தகுந்த பெரம்பலூரில் மின்வேலியில் சிக்கி படுகாயமடைந்திருக்கிற நபர்கள் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்தவரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்குமார்.